அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்று நம்ம வந்திருக்கக்கூடிய திருத்தலமானது திருவலஞ்சுழியில் உள்ள கபர்தீஸ்வரர், கற்பகநாதர் மற்றும் ஸ்வேத விநாயகர் திருத்தலம். மிக மிக பழமையான புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில் தற்சமயம் குடமுழுக்கு விழாவிற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கோயிலில் ஆலய திருப்பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயமானது ரொம்பவே பழமையானது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான சிறப்பான ஒரு கோயிலாகும். நிறைய புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த வலஞ்சுழி ஈசனையும் இங்கே இருக்க இந்த ஸ்வேத விநாயகரையும் தரிசிக்க முடியும். இந்திரன் பூஜித்த ஒரு மிக மிக சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாகும். இந்த கோயிலில் திருப்பணிகள், அதாவது கும்பாபிஷேகத்திற்காக இந்த கோயிலானது தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்த குடமுழுக்கு விழாவானது விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்றைய தினம் இந்த கோயிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. அதற்காக இந்த கோயிலில் திருப்பணிகள் என்பது ரொம்ப விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த கோயிலில் அங்கங்கே அந்த கட்டட வேலைகளை நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலினுடைய தோற்றம், கட்டடக்கலை இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிக சிறப்பாக ஒரு அமைதியான அற்புதமான திருத்தலம். கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம், ஆனால் உண்மை. இந்த விநாயகனுடைய ஆலயத்தில் முருகனுடைய மயில் வாகனம் அந்த கோபுரத்தில் மேலே தெரியுது பாருங்க. அந்த மயில் வாகனம் நம்ம விநாயகரை தரிசனம் செய்யறதுக்கு வந்தது போலவே இந்த முருகனுடைய மயில் வாகனம் தன்னுடைய அண்ணனாகிய விநாயக பெருமானை தரிசனம் செய்வதற்காக இந்த முருகனுடைய மயில் வாகனமும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறது. பார்க்கறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த திருத்தலத்திற்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், சுவாமி மலையில் இருக்கு இல்லையா, முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்றான அந்த சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலினுடைய இணைக்கோயில்தான் இந்த திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர் திருத்தலம். இந்த திருவலஞ்சுழி இந்த திருத்தலம் நிறைய பேருக்கு இது விநாயகனுடைய ஆலயம் அப்படின்னு தான், வெள்ளை விநாயகர் ஆலயம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது மிக மிக புகழ்பெற்ற ஒரு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். 274 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இந்த திருத்தலம் 88வது ஒரு திருத்தலமாகும். இந்த கோயிலில் கல்வெட்டுகள் ரொம்ப அழகாக இருக்கும். மிக அழகிய வேலைப்பாடுகள், நுணுக்கமான வேலைப்பாடுகள். இந்த கருங்கற்களால் ஆன அந்த விளக்கு இருக்குது பாருங்கள், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு தூணுமே அந்த சிற்ப வேலைப்பாடுகள் என்பது பார்ப்போருடைய மனதுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஒவ்வொரு அந்த தூண், அந்த மண்டபம் இருக்குது இல்லைங்களா, அந்த மண்டபத்தில் இருக்க அந்த தூண்களில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் அதை பார்த்தா இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகிய மிக மிக நுணுக்கமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள். இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னதாகவே உருவான ஒரு கோயில் அப்படின்னு புராணம் சொல்கிறது. ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட இந்த திருத்தலமானது மிக சிறப்பான ஒரு கட்டட வேலைப்பாடு மற்றும் அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு மிக மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாகும். மிக பழமையான அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த கோயிலில் அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் அந்த ஒவ்வொரு தூண்களில் இருக்க அந்த நுட்பமான அந்த நுண்ணிய வேலைப்பாடுகள் பார்ப்பதற்கு மிக மிக ஆச்சரியமானதாக இருக்கும். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிலாம் இருப்பதற்கு முன்பாகவே இவ்வளவு அழகாக ஒவ்வொரு தூண்கள்லையும் மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகள். நிச்சயமாக இதை பார்ப்பவர்களுடைய மனதில் அது ஒரு பரவசத்தையும் ஆச்சரியத்தையும் ஊட்டக்கூடியதாகவே இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு அமைதியான இந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த ஆலயத்தில் இவ்வளவு அழகிய சிற்ப வேலைப்பாடுகள், கட்டட வேலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்றது பலருக்குமே தெரியாது. இந்த கோயிலில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து பார்க்க இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ ஒரு அற்புதமான ஆச்சரியமூட்டக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது.
மிகப்பெரிய புண்ணியம், நிறைய புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் என்பது நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அந்த தூண்களில் இருக்கக்கூடிய அந்த மிக நுண்ணிய அந்த சிற்ப வேலைப்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தில் தெரியும். அந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் எவ்வளவு ஒரு நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகள், அந்த கருங்கல்லால் ஆன அந்த விளக்கு. இந்த கோயிலை தரிசனம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருங்கல்லினால் ஆன இந்த விளக்கை பார்ப்பது என்பது ஒரு மிக மிக ஒரு ஒரு அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை நிச்சயமாக வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆதியில் இந்த பூலோகத்தில் உருவான 12 விநாயகர் திருத்தலங்களில் 11 வட மாநிலங்களில் இருக்கிறது. இந்த ஒரு திருத்தலம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் திருவலஞ்சுழியில் இருக்குது அப்படின்னு பவிஷ்ய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்திற்கு சக்திவனம், கபர்தீசப்பட்டினம், வில்வாரண்யம் என்று கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் பல்வேறு பெயர்கள் இருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. கலியுகத்தில் இந்த திருத்தலத்திற்கு தர்ஷன விருத்தம் என்று பெயர். இந்த திருத்தலத்திற்கு திருவலஞ்சுழி அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, காவிரி நதியானது வளமாக இந்த தலத்து ஈசனை வளமாக சுழித்து சென்ற இடம் என்பதனால இந்த திருத்தலம் திருவலஞ்சுழி என்று பெயர் பெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில் இருக்க அந்த விநாயகனுடைய துதிக்கையானது வலப்புறமாக சுழித்தபடி இருக்கும். அதனால்தான் இந்த திருத்தலத்திற்கு திருவலஞ்சுழி என்று பெயர் ஏற்பட்டது. மேலும் தேவர்களால் பார்க்கடலை கடைந்தபோது அந்த அமுதமயமான அந்த பார்க்கடலிலிருந்து உருவான நுரையினால் தேவர்களால் உருவாக்கப்பட்ட விநாயகர் தான் இந்த திருவலஞ்சுழியில் உள்ள ஸ்வேத விநாயகர். தேவர்களின் தலைவரான இந்திரன் இந்த விநாயகரை இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த திருத்தலமானது ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும். தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இது 25வது சிவஸ்தலம். இந்த திருத்தலத்தில் மூலவர் கபர்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறார். இந்த ஈசனுக்கு கற்பகநாதர், திருவலஞ்சுழிநாதர், சடைமுடிநாதர், செஞ்சடையப்பர் என்று பல பெயர்கள் உள்ளது. இங்கு உள்ள அம்பாளுக்கு பெரிய நாயகி என்று பெயர். வடமொழியில் இந்த அம்பாளுக்கு பிரகன்நாயகி என்று பெயர். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கு அம்பாளினுடைய சன்னதி ஈசனுக்கு வலது புறத்தில் அமைந்திருக்கும். இது போன்ற அமைப்பு வெகு சில ஆலயங்களில் மட்டுமே இருக்கும். இந்த போன்ற அமைப்புக்கு பஞ்ச கல்யாண ஸ்தலம் என்று பெயர். ஆதியில் ஏற்பட்ட இந்த சிவாலயங்களில் சுவாமிக்கு வலது புறத்தில் அம்பாள் இருப்பது வழக்கம். இது போன்ற அமைப்பு மதுரை, இடைமருதூர், திருவலஞ்சுழி, கஞ்சனூர், ராமேஸ்வரம் போன்ற ஆலயங்களில் அம்பாளினுடைய சன்னதி ஈசனுக்கு வலப்புறத்தில் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற வலப்புறத்தில் அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் திருமண தலங்கள் என்றே பெயர். இந்த திருத்தலத்தில் ஈசனையும் அம்பாளையும் இந்த விநாயக பெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமணம் தடை உள்ளவர்களுக்கு விரைவிலேயே அந்த திருமண பாக்கியம் என்பது கைகூடும். இந்த திருத்தலமானது ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலம். ஆனால் இங்கு அவருடைய மகனான விநாயகர் தான் பிரதானம். இந்த திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர், ஸ்வேத விக்னேஸ்வர் இந்த திருத்தலமானது பஞ்ச பிரகார ஆலய நிர்மாணங்களுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்த ஆலய நிர்மாணங்கள் மிக மிக உன்னதமான ஒரு ஆலய நிர்மாணமாகும். அதாவது பஞ்ச பிரகாரம் 5 நிலை கோபுரங்கள் இருக்கும். இந்த ஆலயமானது கட்டடக்கலைக்கு மட்டும் பெயர் புகழ் பெற்றதல்ல, இந்த ஆலயத்தினுடைய நிர்மாணங்களுடைய அடிப்படையிலுமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இறைவன் ஈசன் கபர்தீஸ்வரருக்கு இந்த ஆலயத்தில் 2 பிரகாரம், அதே போல் அன்னை பெரிய நாயகிக்கு 2 பிரகாரம் மற்றும் விநாயகர், ஈசன், அம்பாளுக்கு வெளிப்பிரகாரம் என்று 5 பிரகாரங்கள் இந்த ஆலயத்தில் உள்ளது. வில்வாரண்ய கஷேத்திரமான இந்த திருத்தலத்தில் அம்பாள் ஈசனை மணப்பதற்காக கடும் தவம் இருந்து மண்ணாலான லிங்கத்தை உருவாக்கி பல காலம் தவம் இருந்து பூஜை செய்தார். அந்த தவத்தினுடைய பயனாக ஈசன் அம்பாளுக்கு சடைமுடியுடன் காட்சி அளித்து அம்பாளை மணந்ததாக புராணங்கள் சொல்கிறது. எனவே
இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய மனம் போல் அவர்களுக்கு மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த திருத்தலத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு, சண்முக பெருமானுக்கு ஒரு தனி திருப்புகழ் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு 2 சன்னதிகள் உள்ளது. ஒரு சன்னதியில் முருகப்பெருமான் 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். மற்றொரு சன்னதியில் முருகப்பெருமான் தனி கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த திருத்தலத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு, ஆலயத்தினுள் அம்பாள் சன்னதிக்கு அருகிலேயே காளி அஷ்டபுஜ மகா காளிக்கு ஒரு தனி சந்நிதி ஒன்று உள்ளது. சோழர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு தங்களுடைய ஆயுதங்களை இந்த காளியிடம் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு அவர்கள் போருக்கு சென்று வெற்றி பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றது. மேலும் இந்த திருத்தலத்தில் பைரவருக்கு என்று ஒரு தனி சந்நிதியும் உள்ளது. ராஜராஜ சோழனுடைய குலதெய்வமே இந்த திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இந்த சேத்திர பாலகர், இந்த பைரவர் தான் ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் ஆகும். இந்த திருத்தலத்தில் மற்றும் ஒரு சிறப்பு, இங்கு நவகிரகங்களுக்கு சந்நிதி கிடையாது. ஆனால் சனி பகவானுக்கு ஒரு சந்நிதி உண்டு. சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் அபிமுகமாக இங்கு அருள்பாலிக்கின்றார்கள். அதாவது சனி பகவான் கிழக்கு நோக்கியும் சூரிய பகவான் அதற்கு நேர் எதிரே மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார்கள். சனி பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேராக காட்சியளிப்பது இந்த திருத்தலத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு. ஜாதகத்தில் சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் ஒரே பாவத்தில் ஒரே கட்டத்தில் இருப்பவர்கள் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு அந்த ஜாதக ரீதியான அனைத்து வித தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். துர்வாசரனுடைய யாகத்திற்கு வந்த தேவர்கள் இங்கு தனித்தனியாக லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார்கள். தேவர்கள் வழிபாடு செய்த அந்த லிங்கங்கள் பிரகாரத்தில் இன்றளவும் உள்ளது. இந்த கோயிலினுடைய தலவிருஷம் வில்வம், தீர்த்தம் ஜடா தீர்த்தம். இந்த கோயிலானது திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. திருவலஞ்சுழி திருத்தலத்தில் தந்தையினுடைய நிழலில் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய இந்த விநாயகர் தந்தையை மீறிய தனையனாக கபர்தீஸ்வரனுடைய சந்நிதிக்கு முன்பாக பெரிய சந்நிதியில் பெரிய பிரகாரத்தில் தனி கோயில் கொண்டு தந்தையை முந்தி கொண்டு இங்கு தனையனாக பக்தர்கள் அனைவரையும் தன்னகத்தே ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அதனால்தான் இந்த கோயில் சிவஸ்தலமாக இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு இது விநாயகர் கோயிலாகவே அறிந்திருப்பார்கள். இந்த கோயிலினுடைய முக்கிய திருவிழாக்கள் என்றால் விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, அன்னாபிஷேகம், ஐப்பசி மாத அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை தீபம், திருவாதிரை, மகா சங்கராந்தி, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற அனைத்து நாட்களும் இந்த கோயிலில் வெகு சிறப்பான விசேஷங்கள், பூஜைகள் அனைத்துமே நடைபெறும். இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் முற்பிறவியில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்குவதாக நம்பிக்கை. இந்த திருத்தலமானது ஏரண்ட முனிவர், ஆதிசேஷன், உமையம்மை, இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு திருத்தலம் என்றால் அது இந்த திருவலஞ்சுழி திருத்தலம்தான். இந்த திருத்தலத்தில் கருவறையில் ஈசன் லிங்க திருமேனியாக கபர்தீஸ்வரராக காட்சி தருகிறார். கருவறையினுடைய அந்த நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர்கள், அதற்கு எதிரே நந்தி மற்றும் பலிப்பீடம் இருக்கும். இடது புறமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் சோமஸ்கந்தர், நடராஜர், சிவகாமி மற்றும் நர்த்தன விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் காட்சி தருவார். மேலும் கஜலட்சுமி, லக்ஷ்மி, சரஸ்வதி, 32 வகை சிவலிங்கங்கள், தபசு நாச்சியார் இவர்களுடைய உருவங்கள் அந்த கோயிலினுடைய பிரகாரத்தில் அமைந்துள்ளது. அம்மன் பெரிய நாயகி சந்நிதியானது கபர்தீஸ்வரனுடைய சந்நிதியின் வலப்புறமாக அந்த வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சந்நிதியினுடைய முன் மண்டபத்தினுடைய வலப்புறமாக பார்த்தீங்கன்னா அஷ்டபுஜ காளியம்மனுடைய சந்நிதி இருக்கும். கோயிலினுடைய வளாகத்திலேயே பைரவருடைய சந்நிதி என்பது அமைந்துள்ளது. மேலும் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு 2 சந்நிதிகள் உள்ளது. ஒரு சந்நிதியில் முருகப்பெருமான் 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன்
அவருடைய மனைவியருடன் சேர்ந்து காட்சி தருகிறார். இரண்டாவது சந்நிதியில் முருகப்பெருமான் தனியாக சுப்பிரமணியராக காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தில் ஸ்வேத விநாயகருக்கு அபிஷேகம் என்பது கிடையாது. இந்த விநாயகருக்கு புனுகு மட்டுமே சாத்துவார்கள். மேலும் பச்சை கற்பூரத்தை அவருடைய மேனியில் தூவி அர்ச்சனை செய்வார்கள். இந்த விநாயகர் தீண்டா திருமேனியாக இருப்பவர். இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகரை ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினமும் இந்திரன் வந்து வழிபாடு செய்வதாக ஐதீகம். கட்டட வேலைப்பாடுகளும் சிற்ப வேலைப்பாடுகளும் கலைநயங்களும் கொண்ட இந்த அழகான இந்த விநாயகர் மண்டபம் இந்திரனால் கட்டப்பட்டது என்று புராணங்கள் சொல்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அவசியம் இந்த விநாயகர் மண்டபத்தில் உள்ள இந்த சித்திர தூண்கள், அழகிய கல்வெட்டுகள், கருங்கல்லினால் ஆன இந்த அழகிய குத்து விளக்குகள், மேலும் காண்போரை மயக்கக்கூடிய கருங்கல் ஜன்னல், கருங்கல் பலகனி என்று சொல்வார்கள். இந்த நுட்பமான அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு ஒரு புகழ்பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் வருபவர்கள் அவசியம் இதையெல்லாம் நீங்கள் கண்டு களிக்க மறவாதீர்கள். இந்த திருத்தலமானது ஒரு திருமண பிரார்த்தனை தலமாகவே உள்ளது. எனவே இந்த வலஞ்சுழி நாதரை வந்து தரிசனம் செய்பவர்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்களையும் அடைவார்கள். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் நாவுக்கரசர் நால்வராலும் புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலத்திற்கு அவசியம் வாய்ப்புள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்வது என்பது உங்களுக்கு அது ஒரு மிக சிறந்த பாக்கியமாகவே இருக்கும். அன்பு நேயர்களே, இந்த திருவலஞ்சுழி ஸ்வேத விக்னேஸ்வரனுடைய திருவருள் மற்றும் கபர்தீஸ்வரர் மற்றும் பெரியநாயகி அம்பாளினுடைய பரிபூர்ண அருளாசி அனைவருக்கும் கிடைக்க நான் அந்த இறைவனை மனமாற பிரார்த்திக்கின்றேன். நன்றி.